அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடு என லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், தகவல்கள். 2023-24 காலகட்டங்களில் தமிழகத்தில் உள்ள 480 கல்லூரிகளில் 224 கல்லூரி முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மொத்தம் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் 47% பொறியியல் கல்லூரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விதிமுறைகளை பின்பற்றாமல் லஞ்சம் பெற்றுக் கொண்டு அங்கீகாரம் வழங்கும் அண்ணா பல்கலைக்கழக மையத்தின் இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், முன்னாள் இயக்குநர்கள், பதிவாளர்கள் மற்றும் கல்வி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதும் இந்த விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கல்லூரியில் பயிற்றுவிக்கும் பேராசிரியர் ஒரே நேரத்தில் 11 கல்லூரிகளை பணிபுரிந்து போன்ற போலியான ஆவணங்கள் சமர்ப்பித்து இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகாரம் வழங்குவதற்கான உள் கட்டமைப்பு, பேராசிரியர் எண்ணிக்கை, ஆய்வகம் உள்ளிட்ட ஆய்வு செய்து இந்த அங்கீகாரம் என்பது வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த ஆய்வுக்குழு ஒன்று அமைத்து கல்லூரிகளை ஆய்வு செய்து அது அளிக்கும் அறிக்கையை அடிப்படையாக வைத்துதான் அண்ணா பல்கலைக்கழக அங்கீகாரம் வழங்கும் மையம் அங்கீகாரம் வழங்க வேண்டும். ஆனால் இது முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் முன்னாள் அண்ணா பல்கலைக்கழக அங்கீகாரம் வழங்கும் மையம் இயக்குனர், தற்போது நாகாலாந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல டெக்னாலஜி இயக்குநர் பணிபுரிந்து வரக்கூடிய இளைய பெருமாள், சித்ரா அண்ணா பல்கலை துணை இயக்குநராக இருந்தவர், சீலை எலிசபெத் துணை இயக்குநராக இருக்கிறவர், முன்னாள் பதிவாளர் ரவிக்குமார், தற்போதைய பொறுப்பு பதிவாளர் பிரகாஷ், தற்போதைய அப்ளிகேஷன் இயக்குநர் கிரிதரன், பார்சல் அந்தோனி கோயம்புத்தூர் துணை இயக்குநராக இருக்கிறார், மாலதி மதுரை துணை இயக்குநராக இருக்கிறார், பிரகதீஸ்வரன் திருச்சி துணை இயக்குநராக இருக்கிறார், சிலா சர்க்குணம் திருநெல்வேலி துணை இயக்குநராக இருக்கிறார், மாரிசாமி கண்ணன் ரவிக்குமார், அதே போல திருவள்ளூர் பிரதீஷா பொறியியல் கல்லூரி, காஞ்சிபுரம் மாதா பொறியியல் கல்லூரி, கோயம்புத்தூர் கதிர் பொறியியல் கல்லூரி, திருவள்ளூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட 17 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இவர்களிடம் சம்மன் நடத்தி விசாரணை நடத்த இருப்பதாகவும் இந்த பொறியியல் கல்லூரிகளில் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.